தலைப்பு செய்திகள். அமெரிக்காவின் கோரிக்கைகளை நிராகரித்த இலங்கை. எரிபொருள் விலை மீண்டும் உயரும், ஜனாதிபதி அறிவிப்பு. மட்டக்களப்பில் மர்ம நபர்களால் கடத்தப்பட்ட பெண் கிணற்றுள் இருந்து மீட்பு. ஈரான் இராணுவ செய்தி தொடர்பாளர் அலி முகமது நைனி படுகொலை. விரிவான செய்திகள். அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் விடுத்த இராணுவ ரீதியான கோரிக்கைகளை நிராகரிப்பதன் மூலம் இலங்கை தனது வெளியுறவு கொள்கையில் நடுநிலையை பேணி வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஜனாதிபதி மேலும் கூறுகையில், ஈரானுக்கு சொந்தமான 3 போர்க்கப்பல்களை நல்லெண்ண விஜயத்தை மேற்கொண்டு இலங்கைக்கு வருவதற்கு அனுமதி கோரியிருந்தன. அதேவேளை அமெரிக்கா தனது 2 போர் விமானங்களை மத்தள விமான நிலையத்தில் தரையிறக்குவதற்கு அனுமதி கோரியிருந்தது. அமெரிக்கா விடுத்த கோரிக்கையை இலங்கை நிராகரித்தது. சர்வதேச விவகாரங்களில் எவ்வித பக்கச்சார்புமின்றி நடுநிலையை பேணுவதற்காக அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளினதும் இந்த கோரிக்கைகளை இலங்கை அரசாங்கம் நிராகரித்துள்ளது. இதன் மூலம் நாம் எமது நடுநிலை தன்மையை பாதுகாத்துள்ளோம் என அவர் குறிப்பிட்டார். எரிபொருள் விலை குறித்து விரைவில் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை அதிகரித்துள்ளமை மற்றும் இலங்கையில் அதன் தாக்கம் குறித்து ஜனாதிபதி நேற்று பாராளுமன்றத்தில் விரிவான விளக்கம் அளித்தார். இதன்போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் இறக்குமதியில் தனியார் துறையின் பங்களிப்பு மற்றும் எதிர்கால விலை மாற்றங்கள் குறித்து அவர் பின்வரும் முக்கிய விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் எரிபொருள் தேவையில் 57% பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் 43% தனியார் துறையும் பூர்த்தி செய்கின்றன. உலக சந்தையில் விலை அதிகரித்துள்ள போதிலும் உள்நாட்டில் தற்போதைய சந்தை விலைக்கு ஏற்ப விற்பனை செய்ய அனுமதி வழங்கப்படாவிட்டால் நட்டமடைந்து எரிபொருளை இறக்குமதி செய்ய முடியாது என தனியார் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஒரு கப்பல் மூலம் தனியார் நிறுவனங்களுக்கு சுமார் $55 மில்லியன் நட்டம் ஏற்படுகின்றது. இவ்வளவு பெரிய நட்டத்தால் அவர்களால் தொடர்ந்து விநியோகத்தை முன்னெடுக்க முடியாது. எனவே எரிபொருள் விலை குறித்து விரைவில் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு வவுனதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொத்தியாப்புலையில் கடத்தப்பட்ட பெண்ணொருவர் வயல் பகுதி பொதுக்கிணறு ஒன்றிலிருந்து உயிருக்கு ஊசலாடிய நிலையில் மீட்கப்பட்டுள்ள நிலையில் அதே கிணற்றில் மற்றொரு பெண்ணின் சடலமும் மீட்கப்பட்டுள்ளமை அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று காலை நெல்லிக்காடு பால் பண்ணை பகுதிக்கு சென்ற பொதுமக்கள் அங்கிருந்த பொதுக்கிணறு ஒன்றிலிருந்து அலறல் சத்தம் கேட்பதை உணர்ந்துள்ளனர். அங்கு சென்று பார்த்தபோது பெண்ணொருவர் கழுத்தளவு நீரில் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை அவதானித்து உடனடியாக கொக்கட்டிச்சோலை போலீசாருக்கு தகவல் வழங்கினர். விரைந்து வந்த போலீசார் அந்த பெண்ணை மீட்டு சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்தனர். விசாரணைகளின்படி மீட்கப்பட்டவர் கொத்தியாப்புலையை சேர்ந்த 26 வயதுடைய முருகமூர்த்தி ரனுஜா என தெரிய வந்துள்ளது. அவர் தனது மகளுடன் சென்று கொண்டிருந்த போது மர்ம நபர்களால் கடத்தப்பட்டுள்ளார். இதன்போது அவரது மகளை தூக்கி வீசிவிட்டு ரனுஜாவை தாக்கி இந்த கிணற்றுக்குள் தள்ளியமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பெண் வழங்கிய தகவலின் அடிப்படையில் அதே கிணற்றுக்குள் மற்றொரு சடலம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இச்சடலம் கடந்த மாதம் வெள்ளாவளி போலீஸ் பிரிவின் 40 வட்டை பகுதியில் காணாமல் போன பெண்ணுடையதாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. சம்பவ இடத்தில் காணப்பட்ட காலணியை வைத்து உறவினர்கள் அடையாளம் காட்டிய போதிலும் முறையான மரண விசாரணை மற்றும் DNA பரிசோதனைகளின் பின்னரே அடையாளம் உறுதிப்படுத்தப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற பதில் நீதிபதி சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார். சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுமாறு அவர் பணிப்புரை விடுத்தார். அத்துடன் சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆகியோரும் விசாரணைகளை மேற்கொண்டனர். இச்சம்பவம் குறித்து முழுமையான அறிக்கையை நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. வெவ்வேறு போலீஸ் பிரிவுகளில் கடத்தப்படும் பெண்கள் கொக்கட்டிச்சோலை பகுதியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட கிணற்றுக்குள் வீசப்படுவது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. எனினும் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதன் பின்னரே இதன் பின்னணி குறித்து வெளியிட முடியும் என கொக்கட்டிச்சோலை போலீசார் தெரிவித்துள்ளனர்.
அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலில் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளரான பிரிகேடியர் ஜெனரல் அலி முகமது நைனி கொல்லப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்க சியோனிச தரப்பினால் விடியற்காலையில் நடத்தப்பட்ட குற்றவியல் கோழைத்தனமான பயங்கரவாத தாக்குதலில் நைனி வீரமரணம் அடைந்தார் என ஈரான் அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளது. ஈரானிய உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் கதீப் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் அறிவித்த நிலையில் இந்த செய்தி வெளியாகியுள்ளது. இந்த வார தொடக்கத்தில் ஈரானிய பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானி, பசில் துணைத் தலைவர் படையின் தலைவர் குலாம் ரெசா சுலைமானி ஆகியோரும் கொல்லப்பட்டனர். உச்ச தலைவர் அலி கமோனியின் படுகொலையின் பின்னர் தொடங்கிய 3 வார கால போரில் ஈரானிய தலைமைத்துவத்தின் முக்கிய பிரமுகர்கள் கொல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கத்தாரின் வடக்கு கடற்கரையில் உள்ள முக்கிய எரிவாயு நிலையமான ராஸ் லபான் தொழில்துறை நகரம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இது உலகின் மிகப்பெரிய திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு ஆலை மற்றும் எரிவாயுவிலிருந்து திரவமாக்கும் ஆலை கடும் சேதமடைந்துள்ளன. இதனால் அங்கு எரிவாயு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரான் நடத்திய இந்த தாக்குதலால் கத்தாரின் திரவ இயற்கை எரிவாயு ஏற்றுமதி திறனில் சுமார் 17% தடைப்படும் என்றும் இதனால் ஆண்டு வருவாயில் சுமார் $20 மில்லியன் இழப்பு ஏற்படும் என்றும் கத்தாரின் எரிசக்தி விவகாரங்களுக்கான அமைச்சர் சாத் அலி காபி தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதத்தின் அளவு இப்பகுதியை 10 முதல் 20 ஆண்டுகள் வரை பின்னுக்கு தள்ளியுள்ளது. உற்பத்தியை மீண்டும் தொடங்க முதலில் போர் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். தாக்குதல் காரணமாக எரிவாயு ஆலையில் ஏற்பட்டுள்ள சேதங்களை சீரமைக்கும் பணிகளால் 3 முதல் 5 ஆண்டுகளுக்கு 1.28 கோடி டன் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு ஏற்றுமதி முடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது இந்தியா, சீனா உள்ளிட்ட ஆசிய நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். சேதங்கள் காரணமாக இத்தாலி, பெல்ஜியம், தென்கொரியா, சீனா ஆகிய நாடுகளுக்கு திரவ இயற்கை எரிவாயு விநியோகங்களுக்கான 5 ஆண்டுகள் வரையிலான நீண்டகால ஒப்பந்தங்களை தொடர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக கத்தார் அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா தனது இயற்கை எரிவாயு தேவையில் சுமார் 40% கத்தாரிடமிருந்தே இறக்குமதி செய்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு எதிரான போரில் நாங்கள் அமெரிக்காவை உள்ளே இழுத்துவிட்டோம் என்ற செய்திகள் பரப்பப்படுகின்றன. இது வெறும் வதந்தி மட்டுமல்ல, அபத்தமானது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். அவர் அளித்த பேட்டியொன்றிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அப்பேட்டியில் அவர் தொடர்ந்து கூறியதாவது: அமெரிக்க அதிபர் ட்ரம்பிடம் என்ன செய்ய வேண்டும் என்று யாராவது சொல்ல முடியும் என உண்மையிலேயே நினைக்கின்றீர்களா? ட்ரம்ப் எப்போதும் அமெரிக்காவிற்கு எது நல்லது என்று நினைக்கின்றாரோ அதன் அடிப்படையிலேயே தனது முடிவுகளை எடுக்கின்றார். போரில் நாங்கள் நெருங்கிய ஒருங்கிணைப்போடு மின்னல் வேகத்தில் இலக்குகளை அடைந்து வருகின்றோம். நாங்கள் வெற்றி பெற்று வருகின்றோம். ஈரான் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு வருகின்றது. மக்கள் நினைப்பதை விட இந்த போர் மிக வேகமாக முடிவுக்கு வரும். ஈரான் ஏவுகணை தயாரிப்பதற்கும் அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்குமான பாகங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளைத்தான் நாங்கள் இப்போது அழித்து வருகின்றோம். யுரேனியத்தை செறிவூட்டும் அல்லது பொலிட்டிக்ஸ் ஏவுகணைகளை தயாரிக்கும் திறன் ஈரானிடம் இனி இருக்காது. ஈரான் எப்போதையும் விட தற்போது பலவீனமாக உள்ளது. அவர்களுக்கு எதிரான தாக்குதல் தேவைப்படும் வரை தொடரும். தற்போது ஈரானை யார் ஆட்சி செய்கின்றார்கள் என்பது எனக்கு உறுதியாக தெரியவில்லை. புதிய உச்ச தலைவராக பதவியேற்ற மொஜ்தபா இன்னும் தனது முகத்தை வெளியே காட்டவில்லை. நான் கொல்லப்பட்டதாக வதந்திகள் பரவுகின்றன. நான் உயிருடன் தான் இருக்கின்றேன். அதற்கு நீங்கள் அனைவரும் சாட்சிகள் என நெதன்யாகு தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1990 75 ஆண்டுகால தென்னாப்பிரிக்கா ஆட்சியிலிருந்து நமீபியா விடுதலை பெற்றது. 1999 பெர்ராண்ட் பிகார்ட், பிரையன் ஜோன்ஸ் ஆகியோர் வெப்ப வாயு கூண்டில் உலகை வலம் வந்து சாதனை படைத்தனர். 2000 திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் இஸ்ரேலுக்கான தனது முதலாவது இறைப்பயணத்தை மேற்கொண்டார். 2006 ட்விட்டர் என்ற சமூக ஊடகம் உருவாக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.